அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கையில் ஐவிரல் அஞ்செழுத்து. இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இமையோர் நாயகனே இறைவா என் இடர்துணையே, காதலர்க்கு இழைப்பினில் வைப்பு வாழ்க. மண்ணுக தில்லை வளர்க நம்பக்தர்கள், வஞ்சகர் போயகல. கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார், நன்றே நினைமின் நமனில்லை பின்னைக்காம் எம்பெருமான் பேர். வையகம் நீடுக மாமடை மண்ணுக, மெய்விரும்பிய அன்பர் விளங்குக. சைவ நன்னறி தாம் தடைத்து ஓங்குக, தெய்வ வெண்திருநீரு சிறக்கவே, தெய்வ வெண்திருநீரு சிறக்கவே. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள், முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பெண்ணை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னையில் வைத்த சிவனருளாலே. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள், முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பெண்ணை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னையில் வைத்த சிவனருளாலே. பன்னிரு திருமுறைக்கு ஆசிரியர்கள் 27 பேர். முதல் 3 திருமுறைக்கு ஆசிரியர் திரு ஞானசம்பந்தர். 4, 5, 6 திருமுறை ஆசிரியர் திருநாவுக்கரசு சுவாமிகள். 7ஆம் திருமுறை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி நாயனார். 8ஆம் திருமுறை ஆசிரியர் திருவாசகத்துக்கு ஆசிரியர் மாணிக்க வாசகர். 9ஆம் திருமுறைக்கு 9 திருமுறை ஆசிரியர்கள், அதாவது திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகால நம்பி, கண்டாரதிதர், வேணாட்டடிகள், திருவாலியமுதனார், புரோத்தம நம்பி, சேதிராயர். இப்படி 9 அருளாளர்கள். 10ஆம் திருமுறைக்கு திருமூலநாயனார், அதாவது திருமந்திர ஆசிரியர் திருமூலநாயனார். 11ஆம் திருமுறைக்கு பன்னிருவர். மதுரை சோமசுந்தர கடவுளே இந்த 11ஆம் திருமுறைக்கு திரு ஆலவாயுடையார், காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமான், ஐயடிகள் காடவர்கோன், பட்டினத்து பிள்ளையார், நக்கீரதேவ நாயனார், கல்லாட தேவ நாயனார், கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், இளம்பெருமான் அடிகள், அதிராஹடிகள், நம்பியாண்டார் நம்பி. இப்படி 11ஆம் திருமுறைக்கு பன்னிருவர். 12ஆம் திருமுறைக்கு ஷேக்கியார் பெருமான். இப்படி 27 திருமுறை ஆசிரியர்கள் இந்த 12 திருமுறைக்கு நமக்கு ஆசிரியர்களாக நமக்கு அந்த திருமுறை பாடல்கள் நமக்கு பதிவு செய்திருக்காது. சுவாமியுடைய திருவருள். இந்த 12 திருமுறைக்கும் 27 திருமுறை ஆசிரியர்கள். இதில் பெரிய புராணம் என்பது ஷேக்கியார் பெருமானுடைய, அதாவது 63 அந்த தொகுப்பு. சித்திரை ஆதிரையில் தொடங்கி சித்திரை ஆதிரையில் முடித்தார். எப்படி சித்திரையில் சதயத்தில் நாவுக்கரசருக்கு குரு பூஜை நடைபெறுகிறது. அந்த சித்திரை ஆதிரையில் தொடங்கி சித்திரை ஆதிரையில் ஒரு வருட காலம் தில்லையில் 63 நாயன்மாருடைய வரலாறை கதை வடிவில் ஷேக்கியார் பெருமான் பதிவு செய்கிறார். அதாவது விரைவிரையாக சொல்லும்போது சொல்லுபவருக்கும் அறுசுவை உணவு அந்த சைவ உணவு, செவி வழியாக கேட்கும் அடியார்களுக்கும் அந்த சைவ உணவு. இந்த 63 நாயன்மாருடைய வரலாறை, அதாவது ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு செய்திகள் அது அங்கேயே மறைந்து போகாமல் நமக்கு ஒரு தொகுத்து கொடுப்பவர் என்பது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய செய்தி, சுவாமியுடைய திருவருள். ஏன்னா ஒவ்வொரு பகுதியில் 63 நாயன்மாருடைய வரலாறு நம்ம சொல்லும்போது, இந்த ஆதனூர், அதாவது திருப்பங்கூருக்கு பக்கத்தில் ஆதனூர் என்ற சிறிய கிராமம், நந்தனார், அவருடைய வரலாறை பார்க்கும்போது
அதாவது அந்த ஆதனூர் வந்து நம்ம பிறந்த ஊருன்னா நந்தனார் பிறந்தது. அவருக்கு அந்த பகுதியில் வந்து அந்த சிவ வழிபாடு செய்வதற்கு எப்படி காலத்தில் வந்து கண்ணப்பனாருக்கு அந்த பக்குவம் காட்டுவாசி, அந்த காட்டுவாசிக்கு அந்த கொடிமி தேவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பு வந்தது. அதுபோல் அந்த ஒரு சிறிய சிற்றூர் ஆதனூர், அதில் சிவபெருமான் மேலே அவ்வளவு அன்பு நந்தனாருக்கு. நாளைக்கு நான் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும், சுவாமியை தரிசனம் பண்ணணும், சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நாளைக்குன்னு சொல்லும்போது அவருக்கு திருநாளை போவார் என்று பெயர் வந்தது. அந்த ஊரில் வந்து நாளைக்கு நான் கோயிலுக்கு போய் போகிறேன், அந்த எண்ணங்கள் பாருங்கள், அதான் இதனுடைய ஒரு சிறப்பு. எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் மூல காரணம் நம்முடைய மனதில் எழும் எண்ணங்கள். நாளைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம், இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது, சரி நாளைக்கு காலங்காட்டியும் நம்ம கோயிலுக்கு போகலாம், தெல்லைக்கு போய் தெல்லையை தரிசனம் பண்ணணும், தெல்லை கூத்தப்பெருமானை தரிசனம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த நந்தனாருக்கு எப்படி ஏற்பட்டது? சரி, இடையிலேயே பாருங்கள், அந்த ஆதனூர் என்ற கிராமத்திலிருந்து திருப்பங்கூர் போகிறாரு. அந்த திருப்பங்கூரில் நந்தி விலகி நிற்குது பெருமானை வணங்குவதற்கு. இவருக்கு வந்து அந்த நந்தி விலகி நிற்கிறது, சுவாமியுடைய திருவருள், அந்த சிதம்பர காட்சி. அப்படி அந்த திருப்பங்கூரில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு, நந்தி விலகி நிற்குது, சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, ஒரு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பள்ளமாக இருக்குது. அந்த நீர் வந்து இந்த மழை பெஞ்ச தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்குது, ஒரு கொட்டை போல் லேசாக. அதுக்கு என்ன தோணுது, அதான் அந்த அந்த ஒரு இறை செயல். இவர் நந்தனாருடைய மனதில் வந்து, அந்த திருநாளை போவார் மனதில் வந்து, இந்த இடத்துல ஒரு குளம் வெட்டிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. தனி மனிதனாக இருந்து அந்த குளத்தை வந்து அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அங்கே பணி செய்து ஒரு குளத்தை உருவாக்கிட்டார் திருப்பங்கூரில். இது நந்தனாருடைய செயல்பாடு. ஏன்னா ஒரு கோயில் குளம் என்பது நம்ம சிவத்தலத்தில், அதாவது தீர்த்தம், அதாவது கோயிலில் அந்த கோயில் குளத்தில் குளிச்சுட்டு, இப்போ எறும்பியூர் போகிறோம்னா எறும்பியூரில் அந்த மலைக்கு கீழே வந்து நம்ம திருச்சி தாயுமானவருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தொலைவு தான் எறும்பியூர். அங்கே வந்து அந்த கீழே கோயில் குளம் இருக்குதுன்னாக்கா மலைக்கு கீழே அங்கே குளிச்சுட்டு நம்ம வந்து கோயில் தரிசனத்துக்கு மலையை ஏறுறோம்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, தீர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஆறு இருந்தால் ஆற்றுல குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே. நம்ம நாவுக்கரசர் பதிவு செய்கிறார் இல்லையா. அந்த கோயில் குளம் என்பது ஒரு அவசியம், நந்தவனம் அவசியம். ஏன்னா அந்த கோயில் குளக்கரையில் வந்து இப்போது ஒரு கொன்றை மரம் இருக்குதுங்க, அந்த கொன்றை மரத்துக்கு தேவையான தண்ணீர் வந்து அந்த கோயில் குளத்தில் இருக்க தண்ணி அந்த வேர் இழுத்துக்கும். ஏன்னா செடியாக வைக்கும்போது தான் வந்து அதை கொஞ்சம் பராமரிக்கணும், தண்ணி ஊற்றி. ஒரு ஆலமரம், அரச மரம், அத்தி மரம் வந்து கோயில் குளக்கரையில் வந்து பெரிய மரமாக ஆச்சானா அது தண்ணி ஊற்றி வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி அது இழுத்துக்கும். அந்த கரை மேலே இருக்கிற மரம் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி அது இழுத்துக்குன்னு அந்த மரம் வந்து நல்லா காய்க்கும், பழுக்கும். பல பறவைகளுக்கு அது பயன்படுது, உணவாக பயன்படுகிறது. காக்கா குருவிலாம் சாப்பிடுது இல்லையா, ஆலம்பழம், அரசு பழம், அத்திப்பழம், இதெல்லாம் வந்து நம்ம சிவத்தலத்தில் நம்ம வந்து நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்திகள். எப்படி செய்திகள்? சிவத்தலத்தினுடைய ஒரு பெருமை எப்படி நமக்கு நம்ம திருமூலர் திருமஞ்சத்தில் சொல்லுவார். அந்த 1667வது பாடலில் அரசுடன் ஆல் அத்தி ஆகும் அங்காரம் விரவு கனலில் வியனொரு மாறி நிறவயன் நின்மலன் தாழ்பெற்ற நீதர் உருவம் பிரமன் உயர்குலம் ஆகுமே.
அந்த முதல் வரி பாருங்க, அரசுடன் ஆள் அத்தி ஆகும் அப்படின்னா ஆலமரம், அரசு மரம், அத்தி மரம் அந்த கோயில் குளக்கரையில் வளரும்போது, ஏன்னா திருமூலர் திருமந்திரத்தில் இந்த இது வந்து எப்படின்னாக்கா இந்த திருநீர் செய்யறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி அந்த திருமந்திரத்தில் நம்ம அழகாக திருமூலர் பதிவு செய்கிறார். 1666வது பாடலில் கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடிச் சேர்வரே. ரெண்டு அந்த 4 வரியில் என்ன பொருள் சொல்லுது பாருங்க. நம்ம அந்த திருநீர் தயார் பண்ணுறது வந்து ஆலங்குச்சி, அரசு குச்சி, அத்தி குச்சியை போட்டு எரிய வச்சா அந்த தீயை சிவமாக நினைத்து வழிபாடு செய்து அந்த தீ எரிஞ்ச பிறகு அந்த கட்டை எரிஞ்சு போகுது இல்லையா, அந்த ஆலமரமும் அது ஆலங்குச்சியும் அரசு குச்சியும் அத்தி குச்சியும் எரிஞ்ச பிறகு அந்த தீ கட்டை இருக்கிற வரையும் எரியும். கட்டை எரிஞ்சு கரியாக போச்சேன்னா அதில் இருக்கிறது சாம்பல் ஆகிடுது இல்லையா, அதுக்கு பிறகு சாம்பல் எரியுமா? அது ஆகாது. அந்த திருநீர் என்பது உயர்வான மந்திர ஆற்றல் உடையது, ஆலங்குச்சி. அதனால தான் வந்து நம்ம தீ வளர்க்கும் போது கூட சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி எம்மான் அவன் எனை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் எனை பன்னால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்படுமே. அந்த தீ வளர்க்கும் போது நம்ம திருமுறை பாடலாம் பாடுறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துக்கு வந்து அந்த மந்திர ஆற்றல் அதிகமாகுது. அந்த திருநீருக்கு மந்திர ஆற்றல் அதிகமாகுது. அந்த ஆலங்குச்சி, அரசு குச்சி, அத்தி குச்சியை போட்டு எரிய வச்சு அதில் வர்ற சாம்பலை நம்ம பயன்படுத்தும் போது, நம்ம திருநீராக வந்து பூசும்போது உச்சி, நெற்றி, மார்பு, வயிறு, 2 தோள்பட்டை, 2 விலா, 2 கைபுஜங்கள், 2 கைமுட்டி, 2 மணிக்கட்டு, 2 கால்முட்டி, மொத்தம் கூட்டினா 16 இடங்கள் திருநீர் பூசுவது என்பது. நம்ம சிவ பூஜை பண்ணுற அன்பர்கள் வந்து 16 இடத்துல திருநீர் பூசி சிவ பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அப்படி அந்த மந்திர ஆற்றல் அதிகம். நம்ம பழைய காலத்தில் வீடுகள்லாம் கூட இந்த திருநீற்று குடுவைன்னு வைப்பாங்க, நம்ம சுவர்லேயே பதிவு வச்சுருவாங்க. அதில் வந்து நம்ம முத்தியலி சாம்பல் நம்ம இறம்பிட்டுக்குது இல்லையா, பசுமாடு அருகும்பில் மேயும், அந்த அருகும்பில் மேய்ஞ்சு அதனுடைய சாணத்தில் வரட்டி தட்டி அந்த வரட்டியை வந்து வீட்டில் வந்து சமைக்கிறவங்க அந்த காலத்தில் வந்து விறகு இறம்பட்டை இது மாதிரி வந்து அந்த வரட்டி தட்டி தானே அரிசி சோறு ஆக்குனாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு பருப்பு வேக போட்டாலும் அந்த பருப்பு வேக போகிறதுக்கு முத்தேலி சாம்பல்னு சொல்லுவாங்க. அதாவது இறம்பட்டி வரிசையை அடிக்கிட்டு அதில் வந்து தீ மூட்டிட்டாங்கன்னாக்கா அந்த பருப்பு வந்து போயிடும். அப்போ என்ன ஆகுது, அந்த முத்தியாளி சாம்பல் அப்படியே பூத்து போயிடும். அந்த முத்தியாளி சாம்பல் எடுத்து அந்த பல்லாவில் போட்டு வைப்பாங்க. அந்த திருநீரை வந்து அதை அந்த சாம்பலை வந்து திருநீராக பயன்படுத்துவாங்க. அது வந்து பசுஞ்சாணத்தில் செய்த திருநீர். திருமூலர் வந்து அந்த 1667வது பாடலில் ஆலங்குச்சி, அரசு குச்சி, அத்தி குச்சியை பற்றி திருநீர் செய்யறதை பற்றி அந்த பாடலில் சொல்கிறாரு. அதனால் வந்து கங்காளன் பூசும் கவச திருநீட்டை மங்காமல் பூசணும். இப்போ நம்ம செய்கிற வேலைங்க திருமுறை சொன்னதை நம்ம வந்து நம்ம நடைமுறைப்படுத்தும் போது தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு விவசாயி பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சா மட்டும் போதாது, நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆடி அமாவாசை விதை போடணும், தை அமாவாசை விதை போடணும் அப்படின்னு துப்டி போத்தி கம்முனே இருந்தால் எப்படி, தூங்கினே இருந்தால் எப்படி? அந்த விவசாயி செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் இல்லையா? ஆடி மாதம் விதைக்கு போகிறதுக்கு சித்திரை வைகாசிலே கோடை மழை பொழிஞ்சா வந்து அந்த நிலத்தை உழவு செய்கிறாரே, அதுதானே வந்து நல்ல விவசாயிக்கு ஒரு அழகு. அதனால் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, செய்யக்கூடாத வேலை என்ன, இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கும்போது நமக்கு என்ன பண்ணோம், அது மருந்தாக பயன்படும். இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க, எது மருந்து? 5 எழுத்து தான் மருந்து. இந்த ஊன் உடம்புக்கும் மருந்து, இந்த ஊன் உடம்பில் உயிருக்கும் மருந்து. கெடுவே அதாவது நம்முடைய இந்த ஊனை யான் இருந்து கெடுவேன்
ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன், நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்று நம்ம இந்த ஊன் உடம்புல இருக்கிற இந்த உயிரை பற்றி நம்ம வந்து உயிருக்கும் மருந்து தரணும், அந்த ஊன் உடம்புக்கும் மருந்து தரணும். எது மருந்து? இந்த 5 எழுத்து தான் மருந்து. இந்த மருந்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? அதாவது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஊனின் என்று சொல்லுவார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஊனின். ஏன் அப்படி சொல்கிறாரு வள்ளுவ பெருந்தகை? மருந்து வேணுமா வேண்டாமா? வேண்டும். என்ன வேண்டும்? 5 எழுத்து தான். ஏன் அவர் வேண்டான்னு சொல்கிறாரு? அதாவது ஒரு சில செய்தியெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ திருமந்திர பாடல்லையே வந்து இருமலும் சோகையும் ஏலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும், உருமிடி நாகம் உரோணி கடலை தர்மம் செய்வார் பக்கல் சாராகிலாவே. என்ன சொல்கிறார் இந்த பாடலில்? உருமிடி நாகம் உரோணி கடலை தர்மம் செய்வார் பக்கல் சாராகிலாவே. அதாவது நம்ம உதாரணம் சொன்னால் சரியாக புரியும். ஒருமிடி நாகம் என்றால் நல்ல கொடிய நஞ்சு கொண்ட நாகப்பாம்பு விவசாயியை கடிக்கிறது இல்லையே. காடும் மேடெல்லாம் சுற்றி பயிர் பண்ணுறாரு இல்லையா விவசாயி, உண்ண உணவு அவசியம்தானே. அந்த உணவு தயார் பண்ணுற அந்த விவசாயி இரவு பகல் என்று பாராமல் வெளிச்சம் இருந்தாலும் இல்லைன்னாலும் அது அமாவாசை இருட்டாக இருந்தால் கூட அன்றைக்கி போய் அவர் இரவில் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கும் இல்லையா. அது தண்ணி கட்டுறதோ இல்லை ஏதோ ஒன்று விடிய காலம் எழுந்து அவங்க அந்த வேலையை விவசாய வேலைக்கு தொடங்கணும்னா விடிகாலம் 4 மணிக்கெல்லாம் வந்து ஏர் கட்டி 5 மணிக்கெல்லாம் ஏர் கட்டி ஓட்டுற விவசாயிங்க அந்த கொடியை நஞ்சு கொண்ட நாகப்பாம்பு அந்த விவசாயி ஏன் கடிக்கலை? கடிக்காது. ஏன் கடிக்காதுன்னா இந்த உலக உயிர்களுக்கு அந்த சைவ உணவுப் பொருள் பயிர் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா. எவ்வளோ பெரிய தர்மம் அது! தனக்கு மட்டுமா அந்த விவசாயி பயிர் பண்ணுறாரு? இல்லையே. அவருடைய தேவைக்கு இன்னும் அதிகமாக கொடுக்குறாரு இல்லையா. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்? நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. நம்ம திருவாசகத்தில் நம்ம அந்த மாணிக்க வாசகர் அழகாக சொல்கிறார், கெடுவேன், அதாவது நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. அந்த உயிர் அந்த திருச்சதகத்தில் 100 பாடல் கொண்டது. அதில் வந்து அந்த 38வது பாடலில் இப்படி சொல்கிறாரு, நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. ஏன் இதை மறுபடியும் நம்ம சொல்கிறோம்னா இந்த ஊன் உடம்பையும் நம்ம கவனிக்கணும், இந்த ஊன் உடம்பில் வாழும் உயிரையும் நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஒரு சில செய்திகள்லாம் வந்து ஒரு முறைக்கு பல முறை சொன்னால் தான் நம்ம மனசில் பதியும். ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் கூட 2 வருட காலம் வந்து பயிற்சி தருகிறார்கள். யார்? அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படிக்கிற மாணவங்களுக்கு பயிற்சி தராங்க. ஏன் பயிற்சி தராங்க? 2 வருஷ காலம் ஏன் தராங்க? அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்ப வகுப்பு குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு 2 வருஷ காலம் பயிற்சி தேவைப்படுதா? ஆசிரியருக்கு தேவைப்படுது. அப்படி நம்ம வந்து மறுபடியும் நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்? நமக்கு வந்து அந்த பக்குவம் கிடைக்கும். ஒரு முறைக்கு பல முறை வந்து நம்ம அதை படிக்கும்போது என்ன ஆகும்? அந்த பக்குவம் நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து அமையும். அப்படி அமையும் போது என்ன ஆகுது? இப்போ 63 நாய், இப்போ 27 திருமுறை ஆசிரியரை பற்றி நம்ம வந்து இப்போ வரிசையாக படித்தோம். சரி, 63 நாயன்மாருடைய உறுதிப்பாடு, இப்போ நந்தனாரை பற்றி பேசணும், கொலை வெட்டினாருன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி அந்த அந்த கொலைக்காயில் வந்து பலவிதமான ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், நெல்லிக்காய் மரம், கடுக்கா மரம், தாண்டிக்காய் மரம் எல்லாம் வந்து அந்த கோயில் தலைமரமாக வந்து அமையுது இல்லையா. ஒரு பனை மரம் கூட கோயில் தலைமரமாக இருக்குது இல்லையா. இப்போ திருப்பனந்தாள் பனை மரம், திருச்செங்கோடு இலுப்ப மரம், இப்படி ஒவ்வொரு சிவத்தலத்துலேயும் ஒவ்வொரு மரங்கள். ஏன் அந்த மரங்கள்? ஒரு பிரார்த்தனை இருந்தால் கூட ஒரு செடியை வச்சு
அந்த செடி மரமாக வளருவதற்கு நம்ம வந்து துணை புரிய வேண்டும். திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவார், பரவப்படுவான் பரமனை ஏந்தீர் இரவளர்க்கு ஈதலையாயினும் ஈர் கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கி நரகத்தில் நின்றீரோ நாள் எஞ்சினீரோ. இறை வழிபாடு செய்யணும்னு சொல்கிறாரு. பசித்தவர்களுக்கு உணவு இட வேண்டும் என்று சொல்லுகிறார். காய் என்றால் மரம், மரத்தை வளர்க்கணுன்றாரு. செடியை நட்டால் மட்டும் போதாது, அந்த செடி மரமாக வளர்கிறதுக்கு துணை புரிய வேண்டும். மரமாக ஆகி போன பிறகு நம்ம அதை கவனிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மரம் தானாகவே அந்த பூமியில் இருக்கிற ஈரத்தை இழுத்துக்கும். ஏன்னா வேருங்கள்லாம் வந்து அதிக ஆழத்துக்கு போய் அங்கே அந்த மரம் வந்து உறுதியாக வந்து அது வளர்ந்துக்கும். அதான் திருமூலர் வந்து கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவார். காய் என்றால் மரம். நம்ம சிறு கதலின்னு சொல்கிறோம் இல்லையா, கதலி மரம். கதலி மரம் என்றால் வாழை மரம். நம்ம 9ஆம் திருமுறையில் சொல்லுவார், துஞ்சான செய்தினும் பொறுப்பரன்றே ஆளுங்கப்பர் கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார் எச்சார்வம் எல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்க்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்மானே என்று சொல்லுவார். அந்த சிறு கதலியை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. கதலி மரம் என்றால் வாழை மரம். இந்த வாழை மரத்தில் அதனுடைய வேர் முதல் அந்த பூவினுடைய நுனி வரை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. அந்த வாழைத்தண்டில் வர்ற சாறு கூட நமக்கு மருத்துவ குணம் கொண்டது. கருவக கோளாறு சரியாகும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதாவது நமக்கு கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார் அப்படின்னா கசப்பு சுவையுடைய துவர்ப்பு சுவையுடைய காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உணவுக்காக உட்கொள்ளும் போது என்ன பண்ணுறது, அது வந்து ஒரு உணவே மருந்து, மருந்தே உணவு, அது அப்படி பயன்படும். அதனால தான் வந்து நம்ம பெரியவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் ஒரு அந்த சைவ பொருளை, ஒரு கம்பு தீபாவளியும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நாகால் சவுத்தின்னு சாமி கும்பிட்றோம்னா கம்பு ஊற போட்டு அந்த கம்பு என்ன பண்ணுறோம், அதை முளைப்பாலை, அதாவது ஒரு சும்மா கொஞ்சோண்டு வரும் அப்படி ஊற போட்டு, அப்போ அந்த முளை வந்த அந்த கம்பு சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த கூடை வந்து நாட்டு சக்கரை கூடை கலந்து அந்த கம்பு சாப்பிடும்போது நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் தானே. பெரியவங்க வந்து அதை வந்து ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு கல்யாணம் செஞ்சால் கூட கல்யாணத்தில் முளைப்பாலிகை ஏன் விடுறோம் பாருங்கள். கல்யாணம் இன்னும் 10 நாள் இருக்குதுன்னா அந்த 10 நாளுக்கு முன்னையே வந்து அந்த ஒரு பெரிய தட்டில் வந்து மணல், அந்த பசுஞ்சாணத்தில் செஞ்ச எரம்டைக்கு இல்லையா, எரம்டை தூள், அந்த எரம்டை தூளெல்லாம் தூள் பண்ணி போட்டு மணல், அந்த எரம்டை தூள் இதெல்லாம் போட்டு அது பெண்களுக்கு தெரியும், வயதான பெரியவங்களுக்கு தெரியும் அது எப்படி செய்யணுன்றது. அது சரியான அளவில் பராமரித்து ஒரு 5 நாளோ ஒரு 10 நாளோ ஏதோ ஒரு முறையை வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகுது, ஒரு 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்தாக்கா சாமியுடைய திருவுள்ளம், அதாவது என்ன சொல்கிறத, பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம பெரியவங்க. அதுபோல் நம்ம செய்த ஒரு புண்ணியமாகப்பட்டது அந்த முளைப்பாலிகை, அந்த திருமணத்தில் வந்து அந்த கணவன் மனைவியாக இல்லறத்தில் வந்து இணையிற ஒரு அந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா திருமணத்தின் போது. அந்த நிகழ்ச்சியின் போது அந்த முளைப்பாலிகை தட்டி எடுத்து வந்து அங்கே வைப்பாங்க. அதை வந்து அந்த அடியார் கூட்டம் பார்க்கும்போது, அப்பா நல்லா செடி நல்லா வந்துருக்குதுப்பா, இந்த அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை, பல விதமாக அந்த கம்புக்கு ஒரு நவதானியம் சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன ஆகுது, நல்லா ஒரு 5 எழுத்தின் நினைவாக ஒரு 5 சென்டிமீட்டர் உயரம் நல்லா அழகாக அது வந்து வளர்ந்துருக்கும் முளைப்பாலிகை. அப்போ என்ன ஆகுது, அந்த பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியுது. அதனால் வந்து மனசுக்கு வந்து அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி ஒரு பச்சை பயிரை பார்த்தா நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு வயல்வெளியை பார்த்தா எப்படி இருக்குது, நமக்கு கண்கொள்ளா காட்சியாகுது இல்லையா. எத்தனை ஒரு விவசாயி கூட ஒரு பயிர் பண்ணுறாருன்னா அதுக்கு இடையில் கூட இன்னொரு பயிர் பண்ணுறாரு. வரப்பில் வந்து அந்த சிறு பயிர், காராமணி, ஒரு உளுந்து, ஏதோ ஒன்று சின்ன நம்ம வீட்டுக்கு தேவையான வரட்டுமேன்னு சொல்லி அந்த வரப்பு கூட வீணாகிறது இல்லை. தெற்கெல்லாம் பாருங்கள், இப்போ கன்றாப்பூர் அந்த பகுதியெலாம் பண்ணால் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு நெல் வயலில் நெல் இருக்குது, அந்த வரப்பில் வந்து பயிர் போட்டு வைப்பாங்க.
அந்த பயிர் போடும்போது என்ன ஆகுது, அந்த பயிர் வந்து அவங்களுக்கு தேவை. அது நெல் பயிருக்குன்னா முன்னாடியே அறுவடை ஆக்கிடுவாங்க. அந்த வரப்பில் வர்ற அந்த ஈரத்தை வச்சுக்கின்னு அந்த வரப்பில் ஓரமாக அப்போ என்ன ஆகுது, அந்த தண்ணியை இழுத்துக்கின்னு அதுலேருந்து அந்த பயிர் வந்து அவங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ வேணும்னா அந்த வரப்பில் இருக்கிறதே விளைஞ்சிடும். கன்றாப்பூர் பக்கமெல்லாம் போய் பாருங்கள், சிவத்தலை யாத்திரை போகிறப்போ அந்த பயிரில் வந்து அந்த பயிர் பண்ணுறவங்க கூட அந்த ஒரு என்ன சொல்கிறத ஒரு சிந்தித்து அவங்க தன்னுடைய செயல்பாட்டை செவ்வனே செய்கிறார்கள். அதுபோல் நம்ம வந்து அந்த மருந்து வேண்டில் மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவன் தேவெய்திய அருந்தவத்தோர் தொடுமடிகள் வேடங்களே. அருந்தவம் என்று சொல்லுகிறார் யார்? ஞானசம்பந்தர். மருந்து வேண்டில் மந்திரங்கள் இவை. எது மந்திரம்? 5 எழுத்து தான் மந்திரம். ஆதி மந்திரம், மூல மந்திரம். நம்ம சேக்கிய பெருமான் சொல்கிறார் இல்லையா, மருந்து வேண்டில் மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவன் தேவெய்திய அருந்தவத்தோர் தொடுமடிகள் வேடங்களே. அந்த 5 எழுத்து மருந்து என்று சொல்லுகிறார். அது ஊன் உடம்புக்காக இருக்கட்டும், இல்லை ஊன் உடம்பில் இருக்கிற உயிருக்காக இருக்கட்டும், அது மருந்து. இந்த மருந்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும்? ஏன்னா இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும். இந்த இடத்துல வந்து மருந்து பற்றியே சொல்லலை திருமூலர். இந்த மாதிரி வந்து இந்த ஊன் உடம்புக்கு வர்ற நோய், அந்த 2 வழியில் நோய் தானே அது. பிறவி நோய் என்பது வேற, உயிர் ஓயாமே நம்ம மாணிக்க சொல்கிறேன், அது ஒரு பக்குவம். அது வர்ற இடத்துல அது வரும். இப்போ இது வந்து நம்ம பின்னைக்காம் எம்பெருமான் பேர்னு சொல்கிறாரு இல்லையா. கோப்பாடி ஓடாதே நெஞ்சம் மொழி கொத்தன் கோப்பாடி ஹோவரணம் கொற்றாலம் கோப்பாடி பின்னைக்காய் நின்றார் கிடங்கொடுக்கும் பேரருளான் பின்னைக்காம் எம்பெருமான் பேர். வரப்போகிற பிறப்புக்கும் இப்போவே கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும், இந்த பிறப்புக்கு மட்டும் பத்தாது. பின்னைக்காம் எம்பெருமான் பேர். அப்படி அந்த திருமுறை ஆசிரியர்கள்லாம் வந்து இந்த பிறப்புக்கும் புண்ணியம் வேணும், அடுத்த பிறப்புக்கும் புண்ணியம் வேண்டும், சேமித்து வைக்கணும் அப்படின்னு அதில் பதிவு செய்கிறாங்க இல்லையா. அதுபோல் திருமூலர் திருமந்திரத்தில் இந்த பாடலை என்ன பதிவு செய்திருக்கிறார்? இருமல், வறட்டு இருமல் வந்துக்குது. வறட்டு இருமல் மறுபடியும் எந்த மருந்துக்கும் துளசி சாப்பிட்டாலும் சரியாகலை, எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரியாகலை. அப்படின்னா என்ன புரியுது அதுலேருந்து நமக்கு? இருமலும் சோகையும், சோகை என்றால் இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொன்னால் இரத்த சோகை. நம்ம உடம்புல வந்து இன்றைக்கி பலவிதமான குறைபாடுகள் வருவதற்கு காரணம் இரத்த சோகை. பாருங்கள், இன்றைக்கி வந்து அதிகப்படியான அளவுக்கு மக்களுக்கு என்ன குறைபாடு என்றால் இரத்தத்தில் வந்து அந்த அளவு வந்து சரியாக இல்லை. அதாவது இரத்த சோகைன்னா நம்ம எப்படி சொன்னால் புரியும்? தண்ணியாக இருக்குது, ரத்தம் வந்து தண்ணியாக இருக்குது அப்படி சொன்னால் புரியும் இல்லையா. அந்த ஹீமோகுளோபின் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சிகப்பு அணுக்கள் அது இருக்க வேண்டிய அளவில் இல்லாமல் அது வந்து எப்படின்னாக்கா ஆண்களுக்கு 1 பெண்களுக்கு 1ன்னு ஏதோ அளவு சொல்கிறாங்க மருத்துவம். அது சம்பந்தப்பட்ட கல்வியை பயின்றவர்கள் 14 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு 13 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னாக்கா அது 10க்கு கீழே போகவே கூடாது. அந்த நம்ம ரத்தத்தில் வந்து நம்ம குருதியை பரிசோதனை செய்யும்போது அதில் வந்து அந்த அளவு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம நகமெல்லாம் வெளுத்து போயிடும், கண்ணெல்லாம் வெளுத்து போயிடும், நாக்கு நீட்டுன்னு சொல்லுவாங்க. நாக்கு நீட்டுனாக்கா வெளுப்பாக இருக்கும். ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட ஒரு தெரு நீட்டுக்கு அப்படி போனால் கூட மூச்சு இறைக்கும். நம்ம மாடிப்படி ஏறினோம்னா ஏறத்துக்கு முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன அறிகுறின்னாக்கா நம்ம உடம்புல வந்து அந்த இரத்த சிகப்பணுக்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் எப்படி சரியாகும்? தர்மம் செஞ்சால் சரியாக போயிடும். யார் சொல்கிறது? திருக்குறள் சொல்கிறாரு இதை. ஏன்னா மருந்து சொல்கிறதுல மருந்து சொல்கிறாங்க. ஒரு சில பொருள்லாம் சாப்பிட்டா இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறத, ஒரு சில பொருள் வந்து இரும்பு சக்தி அதிகம். இப்போ முருங்கைக்கீரை, நம்ம பசலைக்கீரை, வசலைக்கீரை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது சம்மந்தப்பட்ட அந்த மருத்துவர்கள் அதெல்லாம் வந்து ஒரு பக்குவம். ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாரு? இருமலும் சோகையும் ஏலையும் வெப்பும். ஏலை என்றால் சளி,
எல்லாம் இருக்க வேண்டிய அளவில் சளியும் இருக்கணும். சரியே இல்லாமல் இருந்தால் நம்ம மூச்சு காற்று தூசுலாம் வடிகட்டிக்கின்னு போகணும் இல்லையா உள்ள அந்த பிராணவாயு, என்ன ஆகும்? அது குறைபாடு வரும். அந்த மூச்சுக்காற்று உள்ளே போகலன்னாக்கா, உள்ளே போகிறப்போ அது குறைபாடு வரும் இல்லையா, அந்த ஈரம் இல்லைன்னாக்கா. இப்படி அந்த இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும். ஒருமிடி நாகும் உரோணிக்கல்லை தர்மம் செய்வார் பக்கல் சாராகிலாவே. அப்படி அந்த செயல்பாடுகள் இருமலும் சோகையும் ஏலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும். அது திருமூலர் திருமந்திரத்தில் பதிவு செஞ்சுருக்கிறார். அப்படின்னாக்கா நாம் செய்கிற தர்மம் குறைவாக இருந்தால் அதை மிகைப்படுத்திக்கணும் தானே, மிகைப்படுத்திக்கணும். நம்முடைய பொருள் புனிதமான பொருளாக மாற வேண்டும், புனிதமான பொருளாக மாற வேண்டும். இது எப்படி சாத்தியம்? இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். யாரு? நம்ம நாவுக்கரசர். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்று சொல்லுகிறார். இன்னும் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? நரகம் என்றால் கடுமையான நரகமா? யாரு அதாவது என்ன சொல்லுவாங்க கிராமத்துங்களில், எட்டி பழுத்தெண்ணெய் ஈயாதோர் வாழ்ந்தெண்ணெய். என்னையா பிரயோஜனம்? அவங்கள்ட்ட காசு இருந்தது என்ன பிரயோஜனம் சொல்கிறோம் இல்லையா நம்ம ஒரு சிவ வழிபாட்டுக்கு? ஏன்னா காலமாக எத்தனை இப்போது முன்னவனாரின் திருக்கோயிலுக்கு நிலங்க ஒதுக்குனாங்கன்னா பெரியவங்க அந்த நிலத்தில் பயிர் பண்ணி 1/5 பாகம் அந்த கோயில் நிலத்தில் 1/5 பாகம் கோயிலுக்கு கொடுக்கணும். அது நெல் விளைஞ்சாலும் சரி, எள்ளு விளைஞ்சாலும் சரி. அந்த எள்ளு விளையும் போது அந்த எள்ளில் செக்காடி அந்த சுவாமிக்கு எண்ணெய் முழுக்காட்டு தீபம் எரியத்துக்கு அந்த எள் எண்ணெய் பயன்படும். சரி, நெல் விளைஞ்சால்